ஒரு வழியாக குளிர்காலம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு வெயில் காலமே பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு இந்த வருஷம் குளிர் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு வெயில் தன்னோட உக்கிர முகத்தை காமிக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு கணிச்சிருக்காங்க வானிலை ஆய்வாளர்கள். சோ அதுக்கு நம்மள நாமே தயார்படுத்திக்கிறத தவிர வேற வழியே இல்லை. வெயில் காலத்துல ஏற்படும் பாதிப்புகள் என்ன, அதிலிருந்து நம்ம எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க. உலகின் பல நாடுகள்லயும் சரி, நம்ம இந்தியாவிலையும் சரி, பல இடங்கள்ல வெயில் வாட்டி வதச்சிட்டு வருது. இந்த வானிலை மாற்றத்தினால வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கிற அளவுக்கு அதிகமா வெயில் வாட்டி வதைக்க காத்திருக்கு போல. அதனால நம்ம உடல் ஆரோக்கியத்தை முறையா பராமரிக்க உணவு வகைகளை நாமளே அன்றாட உணவு பட்டியல்ல சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். கோடை காலத்துல சுட்டெரிக்கும் வெயில் மற்றும் கடும் வெப்ப அலையை சமாளிக்க நிபுணர்கள் பரிந்துரைக்கிற அளவான 3 முதல் 4 லிட்டர் தண்ணீரை குடிக்கிறத வாடிக்கையா ஆக்கிக்கோங்க. அதே போல சீசனுக்கு ஏற்ற மாதிரி பழங்களை சாப்பிடணும். தர்பூசணி, கிருணி பழம், அன்னாசி பழம், மாம்பழம் போன்ற பருவகால பழங்கள் மட்டும் இல்லாம ஆரஞ்சு, ப்ளூபெரிகள் உள்ளிட்ட பழங்களும் கோடைகால வெப்பத்தை சமாளிக்க ரொம்ப ஏற்றது. மற்ற சீசன்ல எப்படியோ, ஆனா சம்மர் சீசன்ல ரொம்ப முக்கியமானது அளவான சாப்பாடு. ஏன்னா சம்மர் சீசன்ல நிலவர வெப்பமான சூழல் காரணமா பொதுவா நாம சாப்பிடுற உணவை ஜீரணிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். செரிமானத்துக்கு ஓவர் டோஸ் கொடுக்காம லைட்டான உணவுகளை சாப்பிடுறது நம்மளோட ஆரோக்கியமான செரிமானத்துக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். அடுத்ததா கொஞ்சம் கூலிங்கா சாப்பிடலாம். உடலை குளிர்ச்சியா வைக்க உதவுறது மாதிரியான இயற்கை குளிர்பானங்களான நம்மளுடைய பாரம்பரிய உஷ்ண குறைப்பு பானங்களான கரும்புச்சாறு, இளநீர், எலுமிச்சம்பழச்சாறு, மோர் உள்ளிட்டவை நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் தான் அதிகப்படியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. அதே போல இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவங்களும் சர்க்கரை நோயாளிகளும் தங்களுடைய உடல் நிலையில ரொம்பவே கவனம் செலுத்தணுங்க. தலைவலி, மயக்கம், வாந்தி உள்ளிட்டவை அடிக்கடி வந்தால் அது ஹீட் எக்ஸாஸ்டன். அப்போது அதிக நீர் குடிப்பது, வெள்ளரி, தர்பூசணி போன்ற நீர்சத்து நிறைந்த கனிகளை சாப்பிட்டாலே அதுல இருந்து ஈஸியா மீண்டு வந்துடலாம். வெயில்ல வேலை பார்க்குற போக்குவரத்து காவலர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், ஃபுட் டெலிவரி பண்றவங்க முடிஞ்ச வரைக்கும் அவ்வப்போது நிழல்ல இளைப்பாரிட்டு உங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணலாம். அதே போல இந்த சம்மர் சீசன்ல இறுக்கமான ஜீன்ஸ் உள்ளிட்ட ஆடைகளை அணியறதுக்கு பதிலா முடிஞ்ச வரைக்கும் காட்டன், லினன் இந்த மாதிரியான உடைகளை பயன்படுத்துறது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். வரும் முன் காப்போம் என்பது போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளான வெயில்ல இருந்து பாதுகாக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறது நல்லது தானங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.